கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் தாமே இந்த காலை வேளையில உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில எதையோ பாக்குறீங்க, எதையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பாருங்க. வயசா குறிச்சப்படுவோம் தேவனுடைய வார்த்தையை நாங்க தினமும் ஆண்டு தாமே ஸ்தோத்திர யூடியூப் மூலம் வெளியிடுகிறோம். தயவு செய்து இது 5 நிமிடம் தான், இதை கவனிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆமேன். 1 பேதுரு சோதரம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். சோதரன், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு யார் தெரியுமா சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, வித்யானியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களுக்கு பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையில் கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். இச்சை சோத்திரம் ஏழுடைய பிள்ளைகள் ஆலயத்துலதான் வளர்ந்தாங்க. ஆனா அவங்க சரியா வளர்ந்தாங்களா? இல்ல. அப்படி நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது, வளர்க்க கூடாது, கண்டித்து உணர்த்தணும். இல்லைன்னா பிசியின் பிள்ளைகளா மாறிடுவாங்க. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினே கொண்ட இச்சையின்படி நடந்தீங்க, இனி நடவாதீங்க, கீழ்ப்படியில் உள்ள பிள்ளைகளா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. பாருங்க, ஆண்டவர் பாருங்க, அவர் நம்மள அழைக்கிறாரா, பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். முதல்ல ஆண்டு பரிசுத்தரா இருக்காரு. அவருடைய பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணுமா? பரிசுத்தரா இருக்கணும். சோதர விபச்சாரம் பண்றது, வேஷத்தனம் பண்றது, களவு பண்றது, திருடுறது, பொய் சொல்றது, பொய் சாட்சி ஓடுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டு என்ன பண்றாரு? விலகி இருன்னு சொல்றாரு. அவர் விலகி இருந்தாருங்க. ஆனா பேதுரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? மறுதளிச்சாரு ஆண்டவர் பத்தி. சோதர ஆண்டவருக்கு விரோதமான நிறைய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு அவரு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நிறைய செஞ்சாரு. ஆனா அவர் மனம் திரும்பினாருங்க. அவர் மனம் திரும்பினாரு. இன்னைக்கு நாமும் ஆண்டவர் பிள்ளைங்க, நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தரா இருக்கணும். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் சேனையில் கத்தன்னு சொல்லிட்டு பாடிட்டே இருக்கிறாங்க தெய்வ தூதர்கள். வேத புத்தகத்துல அநேக யூடியூப் மூலம், டிவி மூலம், பாஸ்டர் மூலம், சிறு பிள்ளைகள் மூலம் உன்னை பரிசுத்தப்படுத்துறாரு. நீ பரிசுத்தமாயிரு. இன்னைக்கு நீ இதை கேட்கிற பிள்ளைய பரிசுத்தமாயிரு. உனக்குள்ள சினிமா வேணாம், உனக்குள்ள சோதர திருடு வேணாம், களவு வேணாம், பொய் சாட்சி வேணாம், அடுத்தவங்க பொருளை திருடிட்டு வராத, அடுத்தவங்களுக்கு போய் சோதர பொய்க்காக சாட்சி சொல்ல நிக்காத. அப்படி உனக்கு சூழ்நிலை வந்துச்சுன்னா லஞ்சம் வாங்குறதுக்கு வாங்காத. நீ சாட்சியா இருந்தாதான் அடுத்தவன் சாட்சியா இருக்க முடியுங்க. இன்னைக்கு சோதரம், இன்னைக்கு நீ சாட்சி கெட்டு போச்சுன்னா ஆண்டனுடைய ஆமா கெட்டு போகும். ஒரு டீ வீட்டுல இருக்குது, சூடான டீ ஒரு இடத்துல வச்சுக்கலாம், ஆறுன டீ வச்சுக்கலாம் ஒரு இடத்துல. அப்போ சூடா இருக்கிற டீல வந்து உட்காருமா? வராது, ஓடி போயிடும். ஆனா ஆறுன டீல சுத்தம் கித்தம் உட்காந்து பரலம் படுகும் எல்லாமே செய்யும். ஏன்னா அது ஆறி போச்சு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவங்க இப்படிதான் இருக்கிறோம். ஏசப்பா எங்க வர போறாரு? அவர் மன்னிக்கிற தேவன் எப்படி சொல்லிட்டு இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோங்க. ஆனா அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. இன்னைக்கு உணர்ந்துக்குள்ள ஆண்டவர் இன்னைக்கு வருவாருன்னா உன்னை கைவிட பண்ணிட்டு போயிடுவேன். பரிசுத்தரா அவர் இருக்கிறாரு. அதற்கேற்ற பரிசுத்தமா நம்ம பிள்ளைங்களை நீங்க வளர்க்கும் போது கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார். பரிசுத்தவான்கள் நிறைய பேர் சொல்லலாம் வேத புத்தகத்துல பரிசுத்தமா இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, மனைவிங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு. இன்னைக்கு நீயும் நானும் என்ன பண்ணணும்? அப்படி பரிசுத்தமா இருக்கணும். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பரிசுத்தமா இருக்க, இன்னும் பரிசுத்தமா இருக்க நீங்க உதவி செய்வீராக. அசுத்தத்துக்கு விலகி, பாவத்துக்கு விலகி, உண்மை போல
பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருக்க உதவி செய்வீராக. இதை கேட்கிற பிள்ளைகள் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்க வேலை உதவி செய்வீராக. வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாங்க. ஆண்டவரே, கர்ப்பத்தை கனி ஆசீர்வதிங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். தடைகள் எல்லாம் நீக்கி போடும். இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.